மக்களே, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு மோசமான, கொடூரமான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. அத உங்ககிட்ட சொல்லும்போது, "என்னடா பெண் குழந்தைகளுக்கு சுத்தமா பாதுகாப்பே இல்லையாடா? நம்ம இந்திய அளவுல. எங்க பார்த்தாலும் எதனா ஒரு சம்பவம் வந்து நடந்துகிட்டே இருக்கு." அப்படின்ட்டு நீங்க கண்டிப்பா பயங்கரமா ஆதங்கப்பட்டு வந்து பேசப் போறீங்க. அதாவது ஒரு பெண் குழந்தைய 12 வயசு இருக்கக்கூடிய பெண் குழந்தைய கொலை பண்ணி, கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து கொலை பண்ணி, ஒரு சாக்கு மூட்டையில கட்டி ஒரு குளத்துல வந்து வீசியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்டு அந்த கொலையில ஈடுபட்டிருக்கக்கூடிய, அந்த குற்றத்தில ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு கழவன பிடிச்சு அந்த கொடூரன விசாரிக்கும்போது, அவன் வந்து அந்த குழந்தைய என்ன பண்ணி போட்டுருக்கானுங்க அப்படின்ற இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கான். அந்த குழந்தையோட பிரேதத்த மீட்டு எடுத்துட்டு வராங்க. அந்த காட்சிகள்லாம் உண்மையாவே மனசுக்கு ரணம் அளிக்குதுங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஸோ அவன வச்சு செஞ்சிருக்காங்க பாருங்க. அது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுர்றேன். வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கோகுல் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய சவுத் 24த் பர்கானா மாவட்டம் அப்படின்ற ஒரு மாவட்டம் இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல. அந்த மாவட்டத்துல ஒரு 12 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க. ஸோ தன்னுடைய தோழிக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்றதுக்காக கடந்த 4ஆம் தேதி கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரலாம், ஒரு பரிசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த குழந்தை வந்து வெளிய போகுதுங்க வீட்ட விட்டு. அப்படி வெளிய போன அந்த குழந்தை வந்து திருப்பி வீட்டுக்கு வரவே இல்ல. சாயங்காலம் வெளிய போன பாப்பா வீட்டுக்கு வரவே இல்ல. உறவினர்கள் பதறி அடிச்சு தேடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கிராமத்துல, ஊர்ல, சுற்று வட்டாரத்துல உறவினர்கள் எல்லாருமே பதறி அடிச்சு தேடிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா, போலீஸ் ஒரு பக்கம் அலட்சியமாக நடத்தப்பட்டிருக்கு அவங்கள அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர்களுக்கு, ஊர் மக்களுக்கு ஒரு தகவல் என்பது கிடைக்குது. அதன்படி பார்க்கும்போது ஒரு 4 பேர் கொண்டிருக்கக்கூடிய கும்பல் அந்த குழந்தைய வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்து அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு வந்து கிடைக்க வருது. அதுக்கப்புறம் அவங்க ஊர் மக்கள் வந்து ஒரு சஸ்பெக்ட, ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு நபர பிடிச்சு, அவர வந்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்ச பிறகு, அவன் வந்து அந்த குழந்தைய எங்க கொலை பண்ணி போட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மைய வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு, ஒரு சாக்கு மூட்டையில கட்டி குளத்துல வீசியிருக்காங்க. அதை அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அந்த குளத்துல அவன் வந்து காமிக்கிறான். அந்த குழந்தையுடைய சடலத்த அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் வந்து எடுக்குறாங்க. பாவங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என்னென்ன கனவுகளோட இருந்திருக்குமோ தெரியலங்க அந்த பெண் குழந்தை. கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு இருந்திருக்குங்க. ஆனா அது வந்து கடைசியில இப்படி இறந்து போயிருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோ மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. அதோடைய கனவுகள் சிதைஞ்சு, எல்லாமே சிதைஞ்சு, அட்லீஸ்ட் ஒரு லஸ்ட்டுக்காக இந்த மாரி கேவலமான ஒரு வேலைய செஞ்சிருக்காங்கன்னா, என்னன்ட்டுங்க சொல்றது இது போன்ற மிருக ஜென்மங்கள? அது மட்டும் இல்லாம, அந்த குழந்தைய வந்து காமிச்சான் இல்லையா? இந்த இந்த இடத்துல தான் இப்படி இந்த பாப்பாவ பண்ணி போட்டோம் அப்படின்ட்டு காமிச்சாங்க இல்லையா? அவன புடிச்சு அவங்க ஊர் மக்கள் வந்து சரியான அடி பொளந்து எடுத்திருக்காங்க. சரியான படுகாயங்கள் என்பது அந்த நபருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. செத்துட்டான். அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஊர் மக்கள். அவ்வளோ கோவத்துல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊர் மக்கள் இத வந்து சும்மா விடலங்க. அந்த குழந்தையுடைய பிரேதத்த எடுத்துட்டு போயிட்டு ரோட்டுக்கு நடுவுல வச்சு போராட்டத்துல வந்து ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸோடைய வாகனங்களை வந்து சேதப்படுத்தியிருக்காங்க. எவன் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணணும். அப்போ வரைக்கும் இந்த போராட்டம் வந்து ஒழியாது. அப்படின்ட்டு வன்முறையில வந்து ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. வன்முறையாக மாறிடுச்சு. இது சம்மந்தப்பட்டு 4 பேர வந்து கைது செஞ்சிருக்காங்க. பொலிட்டிக்கல் சார்ந்த சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த சில கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களும் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. போலீஸ் இப்போ அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. இதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவோம். நீங்க போராட்டத்தை வந்து கைவிடுங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் போராட்டத்தை வந்து கைவிட்டிருக்காங்க. ஸோ 4 பேர் கிட்ட இப்போ வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு கொடூர சம்பவம் என்பது நடந்திருக்கு. பாவங்க, ஒரு குழந்தை தன்னுடைய தோழிக்காக பரிசு வாங்கணும் அப்படின்றதுக்காக வீட்ட விட்டு வெளிய போன குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா, நம்மளுடைய சட்டங்கள் அவ்ளோ ஈஸியா இருக்கு. ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த குற்றவாளிகளுக்கு. ஸோ சட்ட திருத்தங்கள் என்பது இந்த இடத்துல வந்து சீர்திருத்தப்பட வேண்டும். அதிகபட்ச தண்டனைகள் தாங்க. இன்ஸ்டன்ட்டா தாங்க. அப்பதான் இது வந்து பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஒரு தப்பு செய்யறதுக்கு ஒரு பயத்தை வந்து உண்டாக்கும். தயவு செஞ்சு சட்டதிட்டங்களை வந்து சீர்திருத்துங்க. இன்ஸ்டன்ட் தண்டனைகள், பெரிய தண்டனைகள் வந்து கொண்டு வாங்க. என்ற இந்த வலியுறுத்தல்கள் தான் இந்த இடத்துல வந்து நெறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நடந்த பாடு கிடையாதுங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.